வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்க விஜய் கிருஷ்ணா பேசிட்டு இருக்கேன். படம் எப்படி இருக்கு? ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, வணங்கான் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அருண் விஜயோட நடிப்புல பாலா அவர்களோட இயக்கத்துல இந்த படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொன்ன உடனே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துக்கு கிளம்பி இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாலாவுடைய ஒரு படம் வந்து தியேட்டர்ல வரப்போகுது. அதே மாதிரி அருண் விஜய் அவர்களுக்கும் கடைசி ஒரு சில படங்கள் வந்து நல்லா போகல அப்படின்னு இருக்க இந்த பட்சத்துல இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கும் உள்ளாயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் அவங்க நினைச்சதை ஜெயிச்சிட்டாங்களா, அது வெற்றி ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க நினைச்சதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு வெற்றி கேட்டகரிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறதான் இந்த ஒன்லைன் ரிவ்யூவாக நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட மேக்கிங் ஆகட்டும், படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு டைம் பீரியட்ல சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் வந்து அழகாகவே இந்த படம் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். மேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாலா சாரோட படம் வந்து தியேட்டரில் வர்றனால அந்த ஃபீல் ஒன்று இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த ஒரு ஃபீலே வந்து எனக்கு படத்தோக்கான சாட்டிஸ்ஃபை வந்து கொடுத்துருச்சு. ஓகே, ஒரு நல்ல படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுலேயே வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் விஜய் அவர்களோட ஆக்டிங். ஸோ கடைசியாக யானை படத்தில் வந்து ஒரு சில ட்ரோல்களுக்கு வந்து உள்ளாயிருந்துச்சு. அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பாடி லாங்குவேஜஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஸோ அத்தனை நெகட்டிவ்ஸையும் உதறி தள்ளிட்டு இந்த படத்தில் ஒரு கிளியரான கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து மனுஷன் பிச்சு உதறி இருக்காப்புல. எந்த ஒரு சீன்லேயும் வந்து குறை சொல்ல முடியாது. இது ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, இது நடிப்பு மாதிரி தெரியுது, நான் வந்து எப்படி நான் நடிக்கிறேன், நீங்கள் ஓரமாக உட்காந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லுமே வந்து அவர் தான் வந்து ஷோ ஸ்டீலிங் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நடிப்பில் வந்து பிச்சு உதறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட மியூசிக், ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்கில் வந்து இந்த படம் தயாராகிருக்கு இல்லையா, எந்தெந்த அளவுக்கு மியூசிக் வேணும் இந்த சீனுக்கு அப்படிங்கிற அந்த டோன் வந்து அவருக்கு கரெக்டாகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமரன் படத்துலையா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா படங்கள்லேயும் வந்து அவரோட டோன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தையும் அந்த மீட்டரில் வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காரு. எந்த படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் வேணும், எந்த சீனுக்கு எந்த அளவுக்கு மியூசிக் வேணுங்கிறதுல பக்காவாக பண்ணியிருக்காரு ஜிவி. மறுபடியும் அப்படியே சொல்லலாம். பாடல்கள் அதே மாதிரி சொல்லும்போது ஒரு சில இடங்களில் பக்காவான பாடல் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்தெந்த இடங்களில் பிளேஸ் பண்ணணுமோ பாட்டும் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து படத்துக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லிக்கிறேன். படத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து கொஞ்சம் டியூரேஷன் வந்து அதிகமான படம் தான். அப்படி இருந்தாலும் வந்து நமக்கு லேக் எங்கேயுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் டக்கு டக்குனே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபும் அதை விட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு படத்தில் லேகை எங்கேயுமே வந்து ஃபீல் பண்ண முடியாது. என்னடா நீங்கள் ஏதோ லேக் வந்துருமோ அப்படின்னு தோணும் போதே கரெக்டாக அங்கக்குள்ளே இன்டர்வல் வந்துருச்சு. அதுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து அதோட ஃபாஸ்ட்டாக போனனால பக்காவாக இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஃபாஸ்ட் பேஸ்டாக வந்து நகர்ந்துருச்சு. படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இணைக்கக்கூடிய ஒரு அநீதி, அதை நோக்கி தான் வந்து படம் வந்து ட்ராவல் ஆகிட்டு போகுது சுற்றி சுற்றி. அதில் அருண் விஜய் ப்ளே பண்ண கேரக்டர் ஆகட்டும், மிஷ்கின் அவர்கள் வந்து ஒரு ஜட்ஜாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, அவரோட கேரக்டர் ஆகட்டும், சமுத்திரகனி என்ன வந்து ஒரு போலீஸ் சீஃப் போலீஸ் ஆஃபீஸராக வந்து வராரு, அவரோட கேரக்டர் ஆகட்டும், எல்லா கேரக்டருமே வந்து அந்தந்த இடத்துல அப்படியே பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒருத்தர் வந்து வராப்புல படத்தில். அவரை பார்க்கும்போது நமக்கே வந்து அந்த கொலவெறி வருது, இவரை இப்படி கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி வருது அப்படின்னா அந்த ரோல் வந்து அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லி ஆகணும். அதுக்காக சொன்னேன், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் அவரோட ரோல். உண்மையிலே பார்க்கும்போது வெறியாச்சு அவர் சொல்லணும்னு, அந்தளவுக்கு சீரியஸாக பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு ஜானர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ப்ரெஸ் மீட்லேயே கூட கேட்டிருந்தாங்க, ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது, இது கொஞ்சம் வல்கராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை சென்சார் போர்டு போயிட்டு தான் வந்திருக்கு, அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சாலும் ஒரு சின்ன கேள்விக்குறி தான். குழந்தைகளோடு போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மற்றபடி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் கேரி பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டார் பாலா அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும். ஸோ அவங்க நினச்சதை ஜெயிச்சிட்டாங்க வணங்கான் டீம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ரிவ்யூ. முக்கியமாக நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலா சாரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஹீரோக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக சாகிற மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் அந்த ஒரு சீன் வந்து வரவே இல்லை, கடைசி வரையும் சூப்பராக போய் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஹீரோவுக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர் வந்து டெத்து அந்த கடைசி சீனில். இது வந்து மற்ற படங்கள் எல்லாத்துலேயும் வந்து இயல்பாக அமைஞ்சிருக்கும். ஓகே, இந்த இடத்துல இது கரெக்டு தான், நம்மளுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகும் அந்த கேரக்டரோட.
இந்த படத்தில் அந்த கேரக்டரோட நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியல. அந்த டெத்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணலை. வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் தவிர்த்திருந்தால் படம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ரிவ்யூ. உங்களோட ரிவ்யூ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறையா மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. இந்த படத்தை வாடா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.